வெல்கம் டு டுட்டீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் எக் ட்ராப் கறி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மசால் அரைச்சிட்டு வந்துடலாம். 5 பல் பூண்டு, பூண்டில் பாதி அளவுக்கு இஞ்சி, ஒரு 2 பெரிய வெங்காயம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே சின்னதாக 2 துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இது எல்லாமே பச்சையாக அரைச்சா போதுமானது. ஆனால் பச்சையாக அரைச்சாலும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு, கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம், நான் நல்ல பெரிய சைஸ் எடுத்திருக்கேன், சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 சைஸ் எடுத்துக்கோங்க, பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா கண்ணாடி பதம் தாண்டி அந்த கோல்டன் ப்ரௌனுக்கு கொஞ்சம் முன்னாடியே முருக ஆரம்பிக்கிற டைம்லே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா கொள்ளன்னு கிடைக்கும், தண்ணி மாதிரி இல்லாமல். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சிக்கு சொன்ன மசாலா அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக நான் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன்னா, அந்த குழம்புல கிரேவி கிடைக்கிறதுக்காக தான் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவுக்கு கெட்டியாகி நல்லா வதங்கி வருது. இப்போ இந்த ஸ்டேஜ் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பச்சையாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது வதங்குறதுக்கான டைம் ஸ்பேஸை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இல்லைனா ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். தக்காளி ஆட் பண்ணும்போது மூடி வச்சு சமைங்க. ஏன்னா தக்காளி அரைச்சி ஊற்றும் போது நல்லா தெறிக்க ஆரம்பிக்கும், மேலே பட்டுற போது கேர்ஃபுல். பாருங்கள், மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள், லைட்டாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் அகெயின் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஓரளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்த உடனே இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கறி மசாலா, தேவைக்களவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே தக்காளியோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு இந்த மசால் பொடியும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் இந்த மசால் வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தான் நான் குழம்புக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணி அகெயின் நம்ம நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ அகெயின் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அகைன் நல்லா கொதி வரத்துக்காக இதை நம்ம மூடி வச்சிடலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க, கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மூடி ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் சீசனிங் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் போதும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். முட்டையை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஒரு முட்டையாக தான் இதில் ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் முட்டை போட்டதுக்கப்புறம் ரொம்ப கரண்டி போட்டு கிண்ட முடியாது. அதனால் சீசனிங் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றுங்க. முட்டை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை இதே இப்போ நான் ட்ராப் பண்ணுற மாதிரியே ஒரு முட்டையாக போட்டு கலக்காமல் அப்படியே மூடி வைங்க. முட்டையை நீங்கள் ட்ராப் பண்ணும்போது அடுப்பு டோட்டல் சிம்மில் வச்சுருங்க. இல்லைனா ரொம்ப தெரிச்சிட்டே இருக்கும்போது முட்டையை ட்ராப் பண்ண முடியாது. சிம்மில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஃபைனலாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறமா எக்கோட அப்படியே லைட்டாக நீங்கள் அடியில் விட்டு திருப்பினீங்க அப்படின்னா உடையாமல் அந்த முட்டை அப்படியே வந்துடும். பாருங்கள், நான் இப்போ ஒன்று அதே மாதிரி திருப்பி போடுறேன். ஏன்னா அடி சைடு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகி குக் ஆகிருக்கும், மேல் சைடு ஒரு 60% தான் குக் ஆகிருக்கும். ஸோ திருப்பி போட்டு அகெயின் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு நான் பெரட்டும் போதே தெரியும் உடையாமல் இருக்குது. ஸோ நல்லா எக் குக் ஆகிடுச்சு. அவ்வளவுதான், நம்மளோட எக் ட்ராப் கறி ரெடி ஆகிடுச்சு.
ஃபைனல் டச்சுக்கு நீங்கள் மல்லித்தலை இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.